கர்த்தர் நல்லவர். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சபை போதகருக்கும் மூப்பர்களுக்கும் உடன் ஊழியருக்கும் கம்பாஷனில் எங்களை உருவாக்கின ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் விசேஷமாய் ஒவ்வொரு வாரமும் சண்டே கிளாஸில் உருவாக்கின 2 ஆட்டிமார்களுக்கும் எங்களுடைய ஷைன் டீமில் இருக்கிற அண்ணமார்களுக்கும் தங்கராஜ் அங்கிள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். சாரி, பெயர் சொல்ல முடியல. பெயர் சொன்னால் 1/4 மணி நேரம் நன்றிக்கே போயிடும். அதனால் தயவாய் மன்னிங்க. கர்த்தர் நல்லவர். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தந்த நன்மைகள். நான் என்ன மாதிரி குரூப்னா, இயேசுவின் ரத்தம் செய்யும், பேய் வந்தால் பயம், இயேசுவின் ரத்தம் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குரூப். இருட்டில் போனால் பயம், இப்படி தான் நான் நிறைய வாட்டி இயேசுவின் ரத்த அந்த ஜெயத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் இந்த குரூப்பை சார்ந்தவங்க? பாதி பேர் அப்படி தான். எதுக்காக கேட்டேன்னா, அறியாமையினால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சில நேரத்தில் இது ஆரம்பத்தில் இதை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஆனால் வார்த்தையின் தெளிவு நமக்கு உண்டாகும்போது ரெட்டிப்பான நன்மையை இந்த இயேசுவின் ரத்தம் நமக்கு மேன்மையாய் செய்கிறது. ஆமென். அப்போ ரத்தத்தின் நன்மைகளை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, மனிதன் உண்டாக்கப்பட்ட விதத்தையும் நல்லா கவனிங்க, மனிதன் உண்டாக்கப்பட்ட விதத்தையும் தேவனின் செயல்களையும் நம்ம அறிந்து கொள்வது அவசியமான ஒன்று. மனிதன் உண்டாக்கப்படும் போது கவனிங்க, 3 தன்மைகளால் உண்டாக்கப்படுகிறான்: ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் அவன் நாசியிலே ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஆமேன், சுவாசத்தை ஊதினார். வசனம் என்ன சொல்லுது? ஜீவ ஆத்துமா வானான். பிரசங்கி 12:7 ஆண்டவர் டீகோட் பண்றாரு. சரீரம் மண்ணானது மண்ணுக்கே, ஆவி தன்னை வந்த தேவனிடத்திற்கே. அப்ப இது 2த்தையும் டீகோட் பண்ணிட்டார். ஆனா ஆத்துமா இந்த ஆத்துமாவை தேவன் விலையேற பெற்றதாய் பார்க்கிறார். ஆமென். இந்த ஆத்துமா தான் நாம செய்த நன்மைகள் நிமித்தமாய் தீமைகள் நிமித்தமாய் எங்க போனன்றத தீர்மானிக்கப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆமென். தேவன் ஆத்துமாவை விலையேற பெற்றதாய் பார்க்கிறார். மாத்திரமல்ல, வேதம் நமக்கு இதை தெளிவாய் சொல்கிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷம் இல்லை, மிகுந்த சந்தோஷம் உண்டா. அதுதான் தேவனுடைய பார்வையில் ஒரு ஆத்துமா. இன்னைக்கு பல ஊழியங்கள் நடக்குது, ஆனால் அந்த ஊழியத்தில் ஒரு ஆத்துமா ரசிக்கப்பட்டுறாதா? ஒரு ஆத்துமா சபைக்குள்ள வந்துடாதா? இன்னைக்கு எத்தனையோ தாகம்ல. ஏன்னா ஆத்துமா தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற ஆத்துமாவை தான் தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமென். ஆனா இந்த ஆத்துமாக்குள்ள பாவம் சம்பவிக்குதுன்னா, ரோமர் 6:23 கவனிங்க. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுது. எசேக்கியேல் 14:8 பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்பதை தேவன் தெளிவாய் சொல்கிறார். அப்போ இந்த விலையேற பெற்ற ஆத்துமாவில் பாவத்தினால கரைப்படுவோமே, ஆனால் பாவத்தினாலே நாம் சிக்கிக்கொள்வோமே, ஆனால் இது நமக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்துகிறது. ரோமர் 7:23 பவுல் தெளிவாய் சொல்கிறார், பாவ மரணம் என்பவைகளின் வழியாய் நம்முடைய ஆத்துமா என்ன பண்ணுதான்? சிறைப்பட்டு போகுதான். அப்ப ஆத்துமாவுக்குள்ள ஒரு பாவம் என்ட்ரி ஆகுதுன்னா, பாவத்தின் சிறையிருப்புக்குள்ள நாம் தள்ளப்படுகிறோம். பாவத்தின் சிறையிருப்புக்குள்ள இதை நம்ம ஆழமா பார்க்கணும்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் ஆதாம் யோவால் பாவம் செய்ததுக்கு அப்புறம் வர முதல் வார்த்தை, அவங்க தேவனுடைய சந்நிதியில் இருந்து விலகி ஜெபிக்க தோணாது, வேதம் வாசிக்க தோணாது. பாவம் உள்ளுக்குள்ள வந்ததுன்னா தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க தோணாது. 2வது வார்த்தை, அவர்கள் ஒளிந்து கொண்டார்களாம். அவ்வளோ தேவனுடைய பார்வையில் அந்த ஒளிந்து கொள்ளுதல் என பாதுகாக்குன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்களா? ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பாவம் உள்ள என்ட்ரி ஆகுதுன்னா, பாவம் நமக்குள்ள வருதுன்னா, இந்த ஆத்துமாக்குள்ள வருதுன்னா, இந்த உலக பிரமாண விஷயங்கள் நம்மளை பாதுகாக்கும் என்ற ஒரு உலக நினைப்புல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கடந்து செல்லுகிற அனுபவம் நம்மளுக்கு உண்டாது. மாத்திரம் இல்லை, சமாதானத்தை இழந்து போறாங்க. அவங்களுக்குள்ள பயம் உண்டாகுது. வெளிப்படுத்துதல மரணம் பற்றி சொல்லுது, அது சத்துரு என்பது. மரணத்திற்கான வழி அங்கே உண்டாக்கப்பட்டது. ரோமர் 5:19 ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்களாம்.
அப்போ பாவம் இத்தனை காரியங்களை கொண்டு வருது. அப்போ ஆண்டவர் இதுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து மேக் பண்றாரு. என்னப்பா, மனுஷனை உண்டாக்கணும், ஆனா இவன் அறிஞ்சும் அறியாமலோ என்ன பண்ணிட்டான், சில பாவத்துக்குள்ள போயிட்டான். அப்போ இதுக்கு ஒரு வழியை மேக் பண்றார். எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகுது. அப்ப ரத்தம் பாவம் மன்னிக்கப்படணும்னா வேதம் என்ன சொல்லுது? ரத்தம் சிந்தப்படணும். இப்போ வாசிங்க லேவியர் ஆகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம். வார்த்தையை நல்லா கவனிங்க. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய். வார்த்தை நல்லா கவனிங்க. பாவ நிவர்த்தி செய்ய அப்படின்னா இங்கிலீஷ்ல அட்டோன்மெண்ட்னு இருக்கு. நம்ம செய்த பாவத்துக்கு விளைவாய் தேவன் ஒரு பிரயாச்சியத்தை அங்க தருகிறார். வாசிங்கக்கா. ஆமென். வேதம் என்ன சொல்லுது? ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்யப்படுகிறது ரத்தமே. 14வது வசனம். சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராய் இருக்கிறது. ரத்தம் உயிரா இருக்கிறது. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ரத்தம் ஜீவனுக்கு சமானம் என்று எழுதியிருக்குது. அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்வானேயானால், ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் செல்வமேயானால், அப்போ எசேக்கியேல் 18:4 சொல்லியிருக்கிற பிரகாரம், ரோமர் 6:23 சொல்லியிருக்கிற பிரகாரம் ஆத்துமா என்ன பண்ணுதா? மரணத்துக்கு நேராய் போகிறது. அதை மீட்டு எடுக்கணும்னா ரத்தம் சிந்தப்படுகிறது. ஆமென். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வேதாகமத்தை யாத்திராகமோ லேவியராகமோ இப்படி தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா இதுக்கு சில நியமங்களை தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். உங்கள் பாவத்துக்கு ஏற்றாறு போல, உங்கள் தகுதிக்கு ஏற்றாது போல, உங்கள் பாவத்தின் அளவுக்கு ஏற்றாறு போல என்ன பண்ணுங்க, ஒரு புறாக்களையாவது ஒரு ஆட்டுக்குட்டியாவது ஒரு காளையாவது நீங்கள் என்ன பண்ணணுமா? பலி செலுத்துங்க. அப்போ அது அவனுக்கு பாவ நிவர்த்தியாய் செய்யப்படும். பலியில நிறைய வித்தியாசம் உண்டல. குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி. ஆமென். வேதம் சொல்லுது இத்தனை எல்லாம் பலிக்கும் ஒட்டுமொத்தமாய் அவர் சிலுவையில மரித்தாராம். ஆமென். அவர் மரித்ததினால வேதம் சொல்லுகிறது கிருபையின் மேல நாம் கிருபையை பெற்றோம். ஆமென். சும்மா சாதாரணமா வந்து அது ஒரு பயங்கரமான சாக்ரிஃபைஸ். அப்போ இயேசுவின் ரத்தம் நம்ம வாழ்க்கையில தருகிற முதல் நன்மை என்ன தெரியுமா? மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. ரெமிஷன் சொல்லப்படுகிற பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகிறது. ரத்தம் எதுக்கு தெரியுமா சிந்தப்பட்டது? நாம செய்கிற பாவத்துல இருந்து மீட்டெடுக்க ஆண்டவர் பாவ மன்னிப்பை நமக்கு என்ன பண்ணாராம்? தந்தார். ரெண்டாவது எபேசியர் 1:7வது அதிகாரம் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. மீட்பு அப்படின்னாலே சாதாரணம் கிடையாது. அது ஏதோ ஒரு பாண்டேஜில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19 வாசிங்க, தெளிவாய் புரியும். உங்களுக்கு முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். முன்னோர்களின் பாரம்பரியத்தினாலே வந்த நடக்கைகளில் இருந்து, ஆமென், பலி செலுத்துகிற முன்னோர்கள் பாரம்பரியத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். இதான் ரெடிம்ஷன் சொல்லப்படுகிற பாவ மீட்பு. இது சாதாரணமாய் நடந்துராது. நாம் செய்த பாவத்துக்கு விளைவாய் ஆண்டவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணியிருக்கார்? நம்மளை மீட்டெடுத்துக்கார். பாவத்தின் படுகொலியில் இருந்து, மரணத்தின் விளிம்புகளில் இருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். மூணாவது ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். அவர் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க நம்மளை ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறார். நீதிமானாக்கப்படுகிறோம். நீதிமானாக்கப்பட்டதும் அல்லாம அங்க ஒரு வார்த்தை உண்டு, கோபாக்கினைக்கு நீங்க ரட்சிக்கப்படுவது அதிக
ஆமென். இதை நீங்கள் விளங்கிக்கொன்னா யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் ஒரு பாஸ் ஓவரை ஆண்டவர் அந்த இடத்துல செட் பண்ணுறாரு. என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டாரு, நான் எகிப்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நான் செய்ய போகிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை நீங்கள் என்ன பண்ணணும், பலி செலுத்தி உங்கள் வீட்டோட நிலைக்கால்களை என்ன பண்ணுங்க, அதை பூசுங்க. அப்போ நான் கடந்து வரும் பொழுது எந்த வீட்டில் நிலைக்கால்களை ரத்தம் இருக்கிறோ அந்த இடத்துல நியாய தீர்ப்பு சம்பவிக்காது. எந்த வீட்டில் ரத்தம் இல்லையோ அங்கே சங்காரத்தூதன் என்ன பண்ணுவானா, அங்கே சங்கரிப்பான். அப்போ நம்ம மேலே ரத்தம் இருக்குன்னா பல நியாய தீர்ப்புகளுக்கு நம்ம தப்புவிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. பல நியாய தீர்ப்புகளுக்கு, 2ஆம் மரணத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்படுகிறோம். எவ்வளோ பெரிய கிருபைல, எவ்வளோ பெரிய கிருபை. உலகத்தில் அநேகருக்கு கிடைக்காத, செல்வமான்களுக்கு கிடைக்காத, நல்ல ஞானவான்களுக்கு கிடைக்காத கிருபை ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, தந்திருக்கு. 4வது விடுதலையை ஆண்டவர் அவர் ரத்தத்தின் மூலமாய் நமக்கு தருகிறார். கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தின் நின்று நம்மை விடுதலையாக்கி, போதுங்கா, இருளின் அதிகாரத்தில் நின்று இயேசுவின் ரத்தம் நம்மளை மீட்டெடுக்கிறது. ரோமர் 8:2 பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று நம்மளை விடுதலையாக்கிற்றே. அதுக்கப்புறம் வியாதியிலிருந்து ஆண்டவருடைய ரத்தம் நம்மை மீட்டெடுக்கிறது. இதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மார்க் 2வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் உண்டு. ஒரு திமிர்வாதக்காரனை ஒரு 4 பேர் தூக்கிட்டு வர, நல்லா கவனிங்க இந்த சம்பவத்தை. 4 பேர் தூக்கிட்டு வராங்க. வீட்டுக்கு வெளியிலையும் உள்ளேயும் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால கூரையை பிச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க இறக்குறாங்க. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுன்னு சொன்னார். குஷ்டரோகனை பார்த்து எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொன்னவர், கண்களை வச்சு குணமாகுன்னு சொன்னவர். ஆனால் இந்த இடத்துல வரும்போது மட்டும் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அவன் வியாதிக்கு காரணமே என்னது தான், பாவம் தான். அப்போ பாவம் ஒருத்தனை சிறைப்படுத்தது, பாவம் ஒருத்தனை வியாதிக்குள்ளதாய் மாற்றுகிறது. இப்படிப்பட்ட சாபங்களை இயேசுவின் ரத்தம் மாற்றுகிறது. ஆமென். இப்படிப்பட்ட பாவத்தின் வழியாய் வந்த வியாதிகளை இயேசுவின் ரத்தம் சுகமாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் ஜீவ காலமெல்லாம் நல்லா கவனிங்க, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானா நல்லா கவனிங்க, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற விடுதலையாக்க இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆமென். எல்லாத்துக்குமே பயம். ஒரு வியாதி வந்தால் பயம், வீட்டில் யாராவது எங்கேயாவது வெளியில் போனால் ஆக்சிடென்ட் நடந்துருமோன்ற ஒரு பயம், மரணத்தை குறித்த அநேக பயம், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் நடமா பயம். இந்த பயத்தெல்லாம் மீட்க தான் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆமென். இந்த மரண பயத்தை ஆண்டவருடைய ரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்படுமாயின், ஆமென், அதில் நம்ம ஊன்ற கட்டப்படுமாயின், இந்த மரண பயத்திலிருந்து முற்றிலுமாய் இயேசுவின் ரத்தம் நமக்கு விடுதலை தருகிறது. ஆமென். 5வதாக வெற்றியை தருகிறது. கொலோசியர் 2வது அதிகாரம் 13, 14, 15. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்துக்கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல வெற்றி சிறந்தார். சத்துனுடைய துரைத்தனங்கள் மேல இயேசுவின் ரத்தம் நமக்கு அதிகாரத்தை தருகிறது. ஆமென். சத்துனுடைய இருளின் காரியங்களை நீக்குகிற அதிகாரத்தை இயேசுவின் ரத்தம் நமக்கு தருது. மத்தேயு 10வது அதிகாரத்தை சீசர்கள் கிட்ட ஆண்டவர் என்ன அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறாரு? இங்க பட்டணங்களுக்குள்ள போங்க, 10வது அதிகாரத்தில் சத்துனுடைய சகல வல்ல மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தேன். இந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தரார். மாறா அல்ல. வெளிப்படுத்துதல் 12:11 ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை
ஜெயித்தார்கள். அப்ப சத்துருவின் போராட்டத்தை மேற்கொள்ளுகிற வல்லமையை இயேசுவின் ரத்தம் நமக்கு தருகிறது. ஆமென். அப்ப நம்ம வாழ்க்கையில வருகிற சத்துருவின் போராட்டங்களை, நம்ம ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சத்துருவின் போராட்டங்களை, வியாதியை கொண்டு வருகிற சத்துருவின் போராட்டங்களை, ஞானங்களை தடை செய்கிற சத்துருவின் போராட்டங்களை இயேசுவின் ரத்தம் அதிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது, மேற்கொள்ளுகிற அதிகாரத்தையும் கொடுக்கிறது. ஆமென். சத்துருக்கு நம்மளை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை, நமக்கு தான் சத்துருவை மேற்கொள்ளுகிற அதிகாரம். ஆமென். கடைசியா எபிரேயர் 10:14 ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கார். பரிசுத்தப்படுத்தி இயேசுவின் ரத்தம் நம்மளை பூரணப்படுத்துகிறது. பூரணம் அப்படின்ற ஒரு வார்த்தை உள்ள வந்துட்டனாலே அதுக்குள்ள சகலமும் அடங்கி இருக்கிறது. ஆமென். ஒப்புரவாகுதல், நமக்கும் பிதாவுக்கும் இருந்த இடைவெளி இன்னைக்கு கிருபாசன தண்டயத்தில் தைரியமாக நம்ம என்னால் என்ன பண்ண முடியும், போக முடியும். ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணும், நம்மளால ப்ரே பண்ண முடியும் இல்லையா? அதில் சமாதானம் உண்டு. ரீகன்சிலேஷன் சொல்லப்படுற ஒப்புரவாகுதல் அதில் உண்டு. ஆமென். ஆண்டவருடைய ரத்தம் சகல பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில தருகிறது. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பார்.